ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நல்லா நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி நீட்டாக நறுக்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு ½ ஆஃப் தி லெமன், கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சோம்பு, பட்டை, ஏலக்காய். ஓகேவா. கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 3 கிளாஸ் அரிசியை ஊற போட்டேன். நான் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். இப்போ செய்யலாமா? கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த தாளிக்கிறது இந்த போட்டுடலாம். இந்த சோம்பு, ஏலக்காய், பட்டை 3 போட்டுடலாம். தாளித்ததும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிச்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதக்குனதும் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 2 ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த புதினாவும் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, எடுத்து வச்சுருக்கிறது. நல்லா புதினாவும் கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டதும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். மிளகாத்தூள் போட்டதும் நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தயிர் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுக்க 1 ஸ்பூன் அளவு தயிர், 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டி தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த லெமன் இருக்குது இல்லையா, அந்த பாதி லெமன் அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மசாலா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் அரிசி போட்டுடலாம். நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். அரிசி போட்டுடலாம்.
அரிசி போட்டாச்சு பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருந்தால் விட்ருங்க, இல்லைன்னா போட்டுக்கலாம். குக்கர் மூடிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா? இப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே மெல்லமாக கிளறணும். அரிசி அப்படியே உடையாத அளவுக்கு கிளறணும். கறி எவ்வளோலாம் வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க சர்வ் பண்ணிடலாம். பிரியாணியை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பிரியாணி சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சாப்பிட போகிறோம். நல்லா இருக்குது பாருங்கள் பிரியாணி. அரிசி குலையாமல் உதிரியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து தொட்டுக்க சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணேன். தயிர் பச்சடி பண்ணேன்.